गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं यत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। ॐ घं गणपतये नमः। ॐ स र व न भ व। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्वः ह्रीं श्रीं क्लीं तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ह्रीं श्रीं क्लीं ॐ क ए ई ल ह्रीं ह स क ह ल ह्रीं स क ल ह्रीं श्रीं। ॐ कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। ॐ श्री श्रीरामकृष्ण समर्थ सद्गुरु देवाय नमः। ॐ नमस्ते योगी राजेन्द्र दत्तात्रेय दयानिधे स्मृति देहि मां रक्ष भक्ति ते देहि मे दृढाम्। இந்த பௌர்ணமி மெடிடேஷனை யார் அன்னைக்கு கலந்துக்க முடியாமல் இருந்ததோ அவள் இதை ஒரு தடவை கண்டிப்பாக போட்டு கேளுங்கோ. இதை யார் வழிகாட்டி நமக்கு சொல்கிறாளோ அவள் திறமையை உங்களுக்கு சொல்கிறதுக்காக இல்லை, நம்மக்கிட்ட மறைஞ்சு இருக்கிற சக்தியை, டேலண்ட்டை, தூங்கிட்டு இருக்கிறத வெளியே கொண்டு வந்து அபிவிருத்தி செய்து கொள்கிறதுக்கு தான். புது யுகத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள சர்வர் ஈஸ்வரன் நடத்துகிறார். அந்த சர்வரில் நாம் இந்த ஏஜ்லேயும் நம்மளுடைய டேலண்ட்டை அதிகப்படுத்திட்டு புதுசாக வடிவமைச்சு கொள்ளணும்னு சொல்கிறான். நியூ ஏஜ் ஆஃப் வேர்ல்டு சர்வர். இந்த மெடிடேஷன் 1 hour ஆகலாம். இது நடுப்புற மெடிடேஷனில் கேப் இருக்கும், மௌன ஸ்திதியில் இருப்போம். அப்புறம் ஓம்க்கும் கேப் இருக்கும். அதனால் இது ஆயிடுத்துன்னு நினச்சிட்டு இருந்துடாதீங்க. கண்டினியூவாக ஒரு தடவை போட்டுட்டேன்னா நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுட்டு கண்ணை மூடின்னு உட்காந்தேன்னா இதனுடைய பலனை நீங்களே அனுபவிப்பேன். இது ஒரு எம்பவர்மெண்ட். இந்த கைடட் மெடிடேஷன் இதில் யார் யார் பங்கு எடுத்துக்கிறாளோ அவள் பகவானோட சேவையில், குருவோட சேவையில் ஈடுபடணும். மனித சமுதாயத்திற்கு சேவை செய்கிறதுக்கு தயாராகணும். எல்லார்கிட்டையும் அளவிட முடியாத இன்பார்ன் டேலண்ட்ஸ் இருக்குது. ஜென்மமாக சேர்ந்து வந்துட்டுருக்குது. அதனால தான் நம்ம இந்த ஜென்மம் இப்போ எடுத்திருக்கோம். அது 15 ஜென்மமாக இருக்கலாம், 20 ஜென்மமாக இருக்கலாம். குரு கிடைச்சிருக்கார். இத்தனை ஜென்மாவில் குரு கிடைச்சி இப்படி ஆறுதா அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணும். சில பேருக்கு 3 ஜென்மத்திலே குரு கிடைச்சிடலாம். சிலர் குருவோடையே சேர்ந்து பிரயாணம் செஞ்சுட்டு வந்திருக்கலாம். The voice of silence at the feet of masters
அந்த இதுலேருந்து தெரிஞ்சின்றது என்னன்னா, நாம் இருக்கிறதே மற்றவாளுக்கு வாழ்வதற்காக தான். நம்ம ஜென்மம் எடுத்தோம், இது அதுக்காக தான் நம்ம ஜென்மம் எடுத்து மற்றவாளுக்காக வாழறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இல்லை நான் இதெல்லாம் பண்ணலை, நான் என்னோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு இந்த ஜென்ம பரம்பரையை தாண்டி ஒரு நிலை வந்தப்புறம் உனக்கு சாய்ஸ் தருவா. அப்போ நீ இப்படியே இருக்கலாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது அப்போ நீ டிசைட் பண்ண முடியும். நீங்கள் எல்லாருமே குருவோட இருக்கிறதுக்கு அருகதை உள்ளவா தான். அற்புத டேலண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அந்த டேலண்ட்ஸு வெளியில் இன்னும் அது பிரகாசமாக அது 4 பேருக்கு உபயோகப்படுற மாதிரி வரணும். இன்டர்செப்டிவ் யுவர் செல்ஃப் டேலண்ட்ஸு. நீங்கள் மனுஷாளுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும். நம்ம எல்லாருமே காரண ஜென்மா தான். பூமியில் இருக்கிற எல்லாருமே காரண ஜென்மா தான். ஒரு காரணத்துக்காக தான் நம்மளாம் பிறந்திருக்கோம். அதுவும் டிவைன் வேலை செய்ய பிறந்திருக்கோம். அதை எப்போதும் நீங்கள் மனசில் நினச்சிக்கணும். ஏதோ கேஷுவலாக வரோம் போகிறோம் அப்படின்னு கிடையாது. சில பேர் இந்த மெடிடேஷனில் கலந்துட்டு அவளோட டேலண்ட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கா. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த குரூப்பில் இருக்காளா, கண்டினியூ பண்ணுறாளா, அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. அவளதில் நல்ல க்ரோத் இருக்கா, அதுதான் மெயின். நம்ம அனாவசியமாக இந்த குரூப்பில் இல்லை வரல அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம சிந்தனை பண்ண வேண்டாம். ஆஸ் ஃபார் ஆஸ் யூ ஆர் டூயிங் டிவைன் ஒர்க் வேரெவர் யூ ஆர், அதை புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட லட்சியம் என்ன நீயே தெரிஞ்சுக்கோ. பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்கு, குருவருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு, மனுஷாளுக்கு சேவை பண்ணுறதுக்கு நீ எந்த விதமாக அதை சேவை பண்ணணும். நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது அதை நாம் தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்ம லட்சியத்தோட ஆத்தியாத்மிகத்தில் முன்னாடி போவோம். ஆகாசத்தில் இருக்கிற லட்சியத்தை அர்ஜுனன் குறி வைக்கிறார். நம்மளோட லட்சியம் என்ன, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி நாமளே தெரிஞ்சுக்கணும். லேட்டஸ்ட் பர்பஸ் ஆஃப் த எர்த், அதாவது பூமிக்கு கூட ஒரு லட்சியம் இருக்குது. நம்ம சரீரத்தில் நிறைய செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் எல்லாம் நம்ம சரீரத்தை நல்லா ஆரோக்கியமாக வைக்கிறது. அந்த செல்ஸுக்கு எதேனும் டிஸ்டர்ப் ஆனால் உடனே டாக்டரை பார்த்து மருந்து சாப்பிடணும். அப்போ செட் ஆகிடும், மற்ற செல்களோட ஆக்டிவேட் ஆகி வேலை செய்யும். நம்ம எல்லாருமே விராட் புருஷனுடைய செல் தான். எர்த் பிளானட்டுக்கு ஒரு லட்சியம் இருக்குன்னு, அது கூட நாம் கூட ஸ்ட்ரக்சர், எர்த் பிளானட்டோட ஸ்ட்ரக்சர் தான் நம்ம எல்லாமும். எர்த்தை நன்னா கவனிக்கணும், நம்மால் முடிஞ்சதை பண்ணணும். அந்த எர்த் பிளானட்டுக்கு ஏற்ப நம்ம நடந்துக்கணும்.
அதாவது அர்ஜுனன் வந்து எப்படி கீழே அந்த பாட்டை பார்த்துட்டு மேலே குறிவிச்சு பண்ணுறார், அதை கவனிக்கோ. அதை இந்த படத்தில் கூட போட்டிருக்கார். எர்த்தில் நம்ம எர்த்துக்கு சொந்தமான இதெல்லாம் நம்ம எல்லாம் எடுத்துட்டுருக்கோம். என்ன செஞ்சோம், அதுலேருந்து கோல்டு, வைரம், இரும்பு எல்லாத்தையும் எடுத்துட்டுருக்கோம். அதனால தான் இப்போ ஆர்கே மாஸ்டர் 49 சக்தி பீடம் வச்சுடுங்கோ. ஒவ்வொரு சக்தி பீடத்துலேயும் 24 லட்சம் காயத்ரி எழுதின புக்கை வச்சு அதை இது பண்ணுங்கோ, சக்தி பீடம் பண்ணுங்கோ அப்படிங்கிற. அது எதனால் அப்படின்னா, அந்த எழுதின காயத்ரி பூமியில் போய் பிருத்திவி கிரகத்துக்கு மறுபடியும் சக்தியை தருது. அது அயன் கோல்டெல்லாம் எடுத்ததை மந்திரம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. மெடிடேட் யுவர் செல்ஃப் அண்ட் ஆர்ச்சர். சம்மேளமும் பெறணும் நம்ம. அதாவது கீழே ஜலம், மேலே ஜலத்தில் மீனுக்கு மேலே அம்பு விடுறார். நீ உன்னோட லைஃபோட ஒப்பிட்டுக்கோ. ஒவ்வொரு இப்போ இதுக்கும் லட்சியம் புரிஞ்சுக்கணும். தலைமையில இருக்கிறது சூட்சமமாக நம்மளுடைய மோட்சத்தை குறிப்பிடுறது. உன் கையில் 5 பானம் இருக்குது. அந்த 5 பானம் தான் 5 பஞ்சேந்திரியம். அர்ஜுனன் இதை தான் பண்ணினார். இப்போ தனுர் மாதம் நடக்கிறது. தனுர் மாதத்தில் எல்லாம் காத்தால் சீக்கிரம் எழுந்து கோலம் போட்டு வந்து கோயிலுக்கு போய் திருப்பாவை இதெல்லாம் படிப்போம். நம்ம எல்லாருக்கும் லட்சியம் ஒன்று தான். ரோகரகித, அதாவது வியாதி இல்லாமல், முதுமை இல்லாமல், மிருத்யு பயம் இல்லாமல் எல்லாரும் இருக்கணும். எல்லாருக்கும் சுகம் சாந்தி கிடைக்கணும் அப்படின்னு நம்மளோட சங்கல்பம். எல்லோரும் மெதுவாக உட்காந்துக்கோங்க, நேராக உட்காருங்கோ. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது உட்கார முடியுமோ அப்படி உட்காருங்கோ. வந்து இப்போ திராம் சாதனை பண்ணும்போது சில பேருக்கு தலை குனிஞ்சு நிமிர்ந்து பண்ண முடியல. அவளுக்கு பண்ண முடியலன்னா ஓகே, அதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணிட்டெல்லாம் பண்ணாதீங்கோ. தலை, முதுகு, கழுத்து நேராக இருக்கணும். அது வந்து கரெக்டு பொசிஷன் தான். ஆனால் சில பேருக்கு உட்கார முடியறதில்ல. அதனால் அது எப்படி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி உட்காருங்கோ, ஃப்ரீயாக உட்காருங்கோ. மூணு தடவை சுவாசம் டீப் பிரெத் எடுத்து விடுங்கோ. த்ரீ டைம்ஸு வந்து உள்ள மௌனமாக ஓம், மனசுக்குள்ளேயே ஓம் சொல்லிக்கணும். வெளியில் பிரெத்தை விடும்போது சவுண்டாக ஓம் சொல்லணும். 3 டைம்ஸ்.
நெக்ஸ்ட்டு சுவாசம் எடுத்துட்டு ஸோ, விடும்போது ஹம். 3 times. So गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமः. சொல்கிறத திருப்பி சொல்லுங்க. நமஸ்காரம்ஸ். நமஸ்காரம்ஸ் மாஸ்டர் ஆர் கே. நமஸ்காரம்ஸ் மாஸ்டர் இ கே. நமஸ்காரம்ஸ் மாஸ்டர் எம் என். நமஸ்காரம்ஸ் மாஸ்டர் சி வி வி. நமஸ்காரம்ஸ் மாஸ்டர் சி வி வி. நமஸ்காரம்ஸ் மாஸ்டர் சி வி வி to your lotus feet. இப்போ சைலன்ஸ். அப்சர்வ் யுவர் பிரெத். கண்ணை மூடிண்டு பிரெத்தை கவனிங்க. சொல்லும்போது கண்ணை தரங்க. இது நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்க. அப்சர்வ் யுவர் பிரெத். சுவாசம் உள்ளே போகிறது, வெளியில் வருது. சின்ன பிரக்கிரியன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது உள்ளே போயிட்டு நிறைய வேலை பண்ணுறது, நடக்கிறது. சைலன்ஸ். உள்ளே என்ன நடக்கிறது?
ஓகே, இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் அப்படியே திருப்பி சொல்லுங்க. 10 times காயத்ரி மந்திரம் அவர் அவர் சொன்னபடி. ஓம் பூர்புவஸ்வஹ ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः ॐ तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः ॐ तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः ॐ तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः ॐ तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः ॐ तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः ॐ तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः ॐ तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. இப்போ சகல சமர்த்த சத்குரு ஸ்பரிச தியானம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, இது தனிஷ்டா மெடிடேஷனில் மௌனம் அப்படின்னு சொல்கிறோம். அது அது ஒன்லி பிரெத்தை பார்க்கணும், அந்த மாதிரி மௌனம். சகல சமர்த்த சத்குரு ஸ்பரிச தியானத்தில் 21 ஓங்காரம் சொல்லி மௌனம், அது வேற. ரெண்டும் தனித்தனி தான். இது இந்த தனிஷ்டா மெடிடேஷன் பண்ணும்போது அந்த அந்த மௌனம் ஃபாலோ பண்ணும். சைலன்ஸுன்னு இப்போ சொல்கிறதும்போது அந்த சைலன்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். அப்படியே சுவாசத்தை அப்சர்வ் பண்ணிட்டு உட்காரணும். இதை தனித்தனியாக பயன்படுத்திக்கணும். இதனால் நம்மளோட சக்தி ஜாகிரதம் ஆகுது, குண்டலினி ஆக்டிவேட் ஆகுது. அதாவது ஒரு மாதிரி தூக்க நிலையில் உள்ள நம்மளோட டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியில் வருது. அந்த டேலண்ட்ஸ் வெளியில் வரும்போதும் எப்போதும் இல்லாமல் புதுவித ஆலோசனைகள்லாம் நமக்கு தோணும். புதுவாக வேலைகள் செய்யணும்னு மனசில் தோணும். எப்போவும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு மனசு விருப்பப்படும். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரியாலிட்டிக்ஸ் நமக்கு புரிபடும். நமக்கு பிரகிருதி கிட்ட பகவானுடைய இதுவும் விசேஷம் புரியும்.
அதாவது சூஷ்மமாக நேச்சர் லாஸ் எல்லாம் தெரியும். பிரகிருதியில் எல்லாமே ஒரு ரிதமாக நடக்கிறது. நேச்சர் லா புரிஞ்சு அந்த ஒரு மானசீக ஸ்திதிக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும். ரித்தமேட்டிக்காக எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்கோ, மனசை மூலாதாரத்தில் வைங்கோ. ஆரோகணம் அவரோகணம் பண்ணுவோம். இதில் வர வாய்ஸ் படி உங்கள் மனசை மெல்ல எடுத்துட்டு போங்க. ஷட்சக்கரம் மீது மனசை வச்சு முன்னாடி போவோம். மனசை மெதுவாக சுவாதிஷ்டானத்துக்கு எடுத்துன்னு போங்க. இந்த ஜுரம் பார்க்குற அந்த இதில் அப்பேரட்டஸில் எப்படி மனசு மெதுவாக அந்த இது ஜுரம் காட்டுற இது பாதரசம் மேலே போகிறது அந்த மாதிரி. அதாவது ஒரு ஓம் சொல்லிவிட்டு மறுபடியும் நல்ல டீப் ப்ரீத் எடுத்து சுவாசம் எடுத்து விட்டுட்டு அடுத்ததுக்கு போகிறோம். சுவாதிஷ்டானம் வந்திருக்கும். சுவாதிஷ்டானத்துலேருந்து மணிப்பூரகம். நம்ம இப்போ குரூப்பாக பண்ணுறதுனால ஒரு சுவாசம் எடுத்து மறுபடியும் பண்ணுவோம். மணிபூரத்துலேருந்து அநாகதம். அநாகத சக்கரம் ஹார்ட் சென்டர், ஹார்ட் டாக்ட்ரின். இதில் 12 தடம் இருக்குது. அநாகத சக்கரத்துலேருந்து
விசுத்தி கழுத்து பகுதி, த்ரோட் சென்டர். 16 தட கமலம். ஆனால் இது விசுத்தியிலேருந்து ஆக்யா. ஆக்யா 2 கண்ணுக்கு நடுப்புற அப்படின்னு சொல்லுவா. ஐப்ரோஸ்க்கு நடுப்புற பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவா. சிலர் பின்னாடி ஸ்கல்லில் பார்த்துக்கோன்னு சொல்லுவா. எதானாலும் ஓகே. பிரிட்ஜிங் ஆஃப் த அந்த கரணம் நடக்கிறது. ஆக்யா. இதில் உங்களுக்கு டவுட் வரும், நம்ம முன்னாடி ஐப்ரோமை பார்த்தோமா பின்னாடி பார்த்தோமா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்குது. கோ ஹெட். எல்லாருமே யூத்ரக் பாடியில் தான் இருக்கும். ஆக்யா 2 பெட்டல், லோட்டஸ், இண்டிகோ கலர். இப்போ டிசெண்டிங் ஆர்டர். ஆக்யா டு விசுத்தி. விசுத்தியிலேருந்து மனசை மெதுவாக ஹார்ட் சென்டர் அநாகதத்துக்கு எடுத்துகிட்டு வருவோம். அநாகதத்தில் 12 பெட்டல், கிரீன் கலர். அநாகதத்திலேருந்து மணிப்பூர்வ சக்கரம். மணிப்பூர சக்கரம் 10 பெட்டல்ஸ், எல்லோ கலர்.
மணிப்பூரத்துலேருந்து சுவாதிஷ்டானம். ஓ ஆரஞ்சு கலர். சுவாதிஷ்டானம். ஓ சுவாதிஷ்டானம்லேருந்து மூலாதாரம் 4 பெட்டல். ஓ மூலாதாரத்தில் 3 சுத்தின்னு இருக்குது குண்டலினி சக்தி. சுவாசம்தான் சிம்பல். அது பாம்பு அந்த தோக்கையை தான் வாயில் வச்சுட்டு இருக்குது. நாம் ஓங்காரம் பண்ணும்போது அது அசைஞ்சு மேலே கீழே மூவ் ஆகுது. நாம் பாட்டு நாம் மூவ் ஆகும். ஓம் ஜாகிரதான குண்டலினி விசுதந்து தனீயசி. தாமரத்தண்டில் இருக்கிற சுஷும்னா நாடி மூலமாக தன்னுடைய பிரக்ஞையை இப்படி மேலே போய் சகசிராரத்தில் உள்ள சிவன் சந்திரனை டச் செஞ்சுட்டு மறுபடியும் கீழே வருது. நாம் செய்கிற வரைக்கும் அது மேலே போயிட்டு கீழே வந்துட்டுருக்கோம். நாம் அதன் மீது கவனம் வைக்க வேண்டாம். நம்ம மனசை இப்படி திருப்பிண்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். மறுபடியும் ஆரோகணை. மூலாதாரம் டு சுவாதிஷ்டானம். ஓ சுவாதிஷ்டானத்திலேருந்து மணிப்பூரகம். ஓ மணிப்பூரகத்திலேருந்து அநாகதம். ஓ
அநாகதத்துலேருந்து விசுத்தி. ஓ விசுத்தியிலேருந்து ஆக்ஞா 2 பெட்டல். ஓ ஆக்ஞா டு சகசிராரம் 2 ஸ்டெப் இருக்குது. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். ஆக்ஞா டு சகசிராரம் பிரிட்ஜை தயார் பண்ணிப்போம். 2 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு மனசு, புத்தி. அதாவது நம்ம இந்த ஐப்ரோஸ்க்கு 2 இன்ச்சுக்கு மேலே மனசை அங்கே எடுத்துன்னு போங்க. மனசு, புத்தி. ஓ அங்கேருந்து 2 இன்ச்சுக்கு மேலே வகுடுக்கு எடுப்போம்ல, அந்த இடம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப். அங்கே மனசை வச்சுக்கணும். சித்தம், அகங்காரம். ஓ அடுத்து சகசிராரம் 1000 பெட்டல்ஸ். லோட்டஸ், பத்மா, பெரிய ஓஷன். the ocean full of light. 1 2 3 jump into the ocean. Now you are not at all there. அங்கே நீங்கள் இல்லை. உங்கள் கால், கண், கை, சரீரம் எதுவுமே இல்லை. யூ ஆர் ஃபில்டு வித் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் பிரைட் லைட். இந்த வெளிச்சத்தை நீ எப்பவுமே பார்க்கல, இமேஜின் கூட பண்ணிக்கல. விஸ்வரூப சந்தர்சனில் யோகஸ்தி ஸ்ரீ கிருஷ்ணர் விவரித்த அந்த வெளிச்சமே இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த பாவனையிலேயே இருங்கோ. ஒன்லி லைட், ஓஷன் ஆஃப் லைட். யூ ஆர் நத்திங். அங்கே நீயும் இல்லை, நானும் இல்லை, யாருமே இல்லை. ஒன்லி த கைடிங் வாய்ஸ். உங்களை சொல்கிற அந்த வாய்ஸ் மட்டும்தான் இருக்குது. யூ ஆர் நாட் எ ஃபீமேல், யூ ஆர் நாட் எ மேன், யூ ஆர் நாட் எ டாட்டர், யூ ஆர் நாட் எ ஒய்ஃப். You are a soul.
The soul does not have any shape. The soul is formless, only full of light, mixed with the divine soul, ocean of light. அப்படியே ஒரு நிமிஷம் இருங்கோ. அப்ப ஓங்காரம் ஓஷன் ஆஃப் லைட்லேருந்து நம்ம 20th பிளேஸ்க்கு வருவோம். 2 inch கீழே சஹஸ்ராரம். அங்கேருந்து 2 inch கீழே புத்தி அந்த இடத்துக்கு லாஸ்ட்டு 1வது ஓங்காரம். You are bringing lot of energy, lot of divine power with us. நமக்காக அங்கே அற்புதமான சிம்மாசனம், ராயல் சேர், அதில் உட்காந்துட்டுருக்கோம். ஒண்டர்ஃபுல் சேர். அந்த சேரில் உட்காந்துட்டு நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம், யாருமே இந்த உலகத்தில் பசியோடு இருக்கக்கூடாது. பசின்னு வா, அந்த பசினால் அவள் செத்து போகிறாங்கிற அந்த நிலைமை வரக்கூடாது. அவள் எல்லாரோடைய கஷ்டத்தையும் போக்கிடுவேன். யுத்தம் நடக்கக்கூடாது. எல்லாரும் ஆனந்தமாக இருக்கும்படியாக செய்வேன். இந்த உலகத்தில் யாருமே அனாதை இல்லை. சுகம், சாந்தி, ஸ்மிருதி தருவேன். வியாதி இல்லாமல், மிருத்யு பயம் இல்லாமல், முதுமை இல்லாமல் இருக்கும்படியாக பண்ணுவேன். யதினா பிரம்மா பவதி சாரதி. அப்போ ஓம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சித்தக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்யதா ஸ்ரீ சிவா சிவசக்தியைக்கிய ரூபிணி லலிதாம்பிகா. இதில் இன்னும் அவர் தெலுங்குலலாம் இதில் சொல்லியிருக்கார், இங்கிலீஷ்லலாம் அது எனக்கு இங்கிலீஷ்லலாம் வரல. ஸ்வஸ்தி வாசகம் மட்டும் நான் சொல்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம்
न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षद पर्जन्यः पृथ्वी सस्यशालिनी देशोऽयं शोभरहितो ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः निर्धनाः सदनाः सन्तु जीवन्तु श्रद्धां सतम् ॐ श्रद्धां मेधां यशः प्रज्ञां विद्यां पुष्टिं श्रियं बलं तेजायुष्यम् आरोग्यं देहि मे हव्यवाहन ॐ शान्ति 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 असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय स्वार्धं मा परमार्थं गमय अव्यवस्थां मा सुव्यवस्थां गमय ॐ शान्ति 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 शान्तिः स्वस्ति।